வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ காளியம்மனை பற்றி நான் அன்பு ஜோதிடர் அன்பு நிறுவனம் காட்டிய ரகுராமன். 2026 குரு பயிற்சி பலன்கள்ல உச்சம் தொடக்கூடிய ராசிகள் என்னன்னு பார்ப்போம். அதாவது குரு பயிற்சி வருதுங்க. 2026ஆம் ஆண்டு இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா வர்ற ஜூன் மாசம் 2ஆம் தேதி குரு பகவான் பாத்தீங்கன்னா பயிற்சியாக மிதுனத்திலேருந்து அவர் கடக ராசிக்கு பயிற்சியை உச்சம் அடைப்பார். குரு பகவான் பாத்தீங்கன்னா உச்ச நிலையில பலனை அள்ளி கொடுக்க போற அந்த நிலை வரப்போகுது. இந்த உச்ச குருவுடைய பலன்கள் இந்த 12 ராசிகள்ல மிக முக்கியமா ஒரு 3 ராசிகள் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 3 ராசிகளுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு லிங்கை ஷேர் பண்ணி கொடுங்க. இன்னும் நீங்க வீடியோ ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க எனக்கு. அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் உறவினர் கூட இந்த லிங்க் பகிருங்க. ஏன்னா அவங்களும் பார்த்து நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கட்டும். நீங்க ஜாதகம் பார்க்கணும், இல்ல உங்களுக்கு குடும்பத்துல கஷ்டம் போயிட்டு இருக்கு, திருமண பொருத்தம் பார்க்கணும், என்கிட்ட ஜாதகமே இல்ல சார், பேராசி என் நம்பர் ஆஃப் அஸ்ட்ராலஜி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்மகிட்ட தீர்வு இருக்குங்க. ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, இப்ப வாங்க, நான் என் தந்தை மாடியை வணங்கி கொண்டு இப்ப குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எப்படி சார் இருக்கு நான் பொதுவா எடுத்து பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய ராசிங்கிறது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. நான் ஃபர்ஸ்ட் நான் இங்கே முன் வைக்கிறேன். ஏன்னா விருச்சிக ராசிங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான்ங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல போயிட்டு உச்சமாகும். குருங்கிறது உங்களுடைய பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல போயிட்டு அவருக்கு உச்சமாகும் போது எப்படி இருக்கும்னா அருமையா இருக்கும். ரெண்டாவது விருச்சகத்துக்கு இவர் 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதி. 2ஆம் இடத்து அதிபதி பிளஸ் 5ஆம் இடத்து அதிபதி பஞ்சமாதிபதி பிளஸ் உங்களுடைய தனம் குடும்பம் வாக்குக்குழு அதிபதி அவர் போயிட்டு உச்சமாகும் போது நமக்கு எப்படி இருக்கும் சூழல்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா இருக்குங்க. என்ன சார் சொல்றீங்க? இன்னொரு பிளஸ் பாயிண்ட் எடுத்து பாருங்க. இவர் கடகத்துல உட்கார்றாருன்னா இவருடைய பார்வைகள்ங்கிறது பாத்தீங்கன்னா இவருடைய பார்வை 5ஆம் பார்வைங்கிறது உங்களுடைய அந்த ராசி மேலே விருதுங்க. விருச்சிக ராசியை இவர் பார்க்க போறார். விருச்சிக ராசியை குரு பகவான் பார்க்கிறாரு. விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி பிளஸ் பஞ்சமாதிபதி சொல்லக்கூடிய போயிட்டு உச்சமாகும் போது கடன்கள் தீருங்க. விருச்சிக ராசியில பாதி பேர் பண கஷ்டத்துல போய் இருந்துகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த பண கஷ்டங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பண கஷ்டம் நீங்கும். ரெண்டாவது பூர்வீக சொத்துக்கள் வகையில வில்லங்கம் போயிட்டு இருக்கு. பூர்வீக சொத்து எனக்கு வரவே இல்லை சார், இன்னும் கொடுக்கவே இல்லை சார், இன்னும் கிடைக்கவே மாட்டேங்குது சார். உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இந்த ஆண்டுகள்ல கிடைக்கிறதுக்கும் பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்றதுக்கும் பாதி பேர் குலதெய்வம் தெரியல சார், எனக்கு குலதெய்வம் மறந்துச்சு சார் சொல்றவங்களுக்கு குலதெய்வம் கண்டறியறதுக்கும் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது உத்தியோகம் நல்லா இருக்கும். தகப்பனாருக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அப்பாவுக்கு இது வரைக்கும் உடல்ல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்குன்னா குரு பயிற்சிக்கு பிறகு அப்பா உடல்நிலை நல்ல முன்னேற்றம் இருக்கும். அப்பாவுக்கு அதிர்ஷ்ட பாக்கியதைகள் வரும். வீட்டுல செல்வம் உங்களுக்கு அதிகமா புலங்குற அமைப்புகள்